இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்தில் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த நாளிலுமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எவ்வளவு அருமையான ஒரு வசனம்! நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் நம்மை காக்கிறார். அது மட்டுமல்ல, சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். நமக்கு ஆதரவாய் இருப்பாராம். அவர் அதை காத்து அங்கே பார்க்கிறோம் தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய ஏக்கம் எல்லாம் இஸ்ரவேலின் பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதே. நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறதுனால நிச்சயமாகவே அழைத்தவர், அபிஷேகித்தவர், நம்மை காக்க தம்மையே நமக்காக பலியாய் கொடுத்தவர் ஒருபோதும் நிற்கதியாய் விட்டுவிட மாட்டார். நாம் நம்புகிற மனுஷர்கள் நம்மை கைவிடலாம், நாம் நம்பியிருக்கிற மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் பேசலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னவர். அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சரீரத்தில் வாழுகிற காலங்கள் மட்டும்தான் மனுஷனுடைய மேன்மைகள் இருக்கிறது. ஆனால் மரணத்துக்கு பின்பாகவும் நம்மை நடத்தி நித்திய மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இக்கால பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஈடாகாதாம். அருமையான தேவ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தேவ பிள்ளைகள் நீங்கள் இந்த நாளிலே அறிந்து கொள்ளுங்கள். மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் தேவன் பார்க்கிறதில்லை. மனுஷர்கள் நினைக்கிற வண்ணமாய் தேவன் நினைக்கிறதும் இல்லை. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கிற போது அவர் உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷனாய் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட மனுஷியாய் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். யாரும் அறிந்து நம்ம வாழ்க்கையில் எந்த மேன்மையும் வரப்போறதில்லை. நம்மை உருவாக்கினவர், உருக்கொடுத்தவர் நம்மை அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவருக்கு முன்பாக தேவ பிள்ளைகள் மனத்தாழ்மையாய் கீழ்ப்படிந்து நடக்கிற போது அப்பா பரலோகத்தின் மேன்மைகளினால் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். நாம் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவராம்? அவர் பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். பறந்து காக்கிற பட்சி இன்றைக்கு தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து என்று சொன்னால் அந்த தாய் பறவை தன்னுடைய பலத்தை, தன்னுடைய திறமைகளை எண்ணி பார்க்கிறது இல்லை. அது தன்னுடைய ஜீவனை கொடுத்து அது போராடுகிறது, அது மீட்கிறது. அதே போலதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு ஆபத்து, நமக்கு ஒரு நெருக்கம், நமக்கு ஒரு போராட்டம் வருகிற போது அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டவர், தன்னையே பலியாய் கொடுத்தவர். அதனாலதான் அவர் பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் நம்மேலே ஆதரவாய் இருப்பார். அது மட்டுமல்ல, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் நம்மை காக்கிறவர், நம்மை காக்க தம் ஜீவனை தன்னுடைய சரிதத்தை கொடுத்தவர், நம்மை மீட்க தன்னை பலியாய் கொடுத்தவர். அவர் காப்பார். இயேசு நம்மை காப்பார். அவர் காத்து நித்தமும் நடத்துவார். அதனாலதான் நீங்கள் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டும். அவர் தக்காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்ததை விடுவிப்பார். பார்த்துட்டு போகிறவர் அல்லையா என் அப்பன் இயேசு. அவர் நம்மை விடுவிக்கிறவர். இக்கட்டுகளில், நெருக்கங்களில், வியாதிகளில், வியாகுலங்களிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர். மனுஷர்கள் சுகம் விசாரித்து கடந்து செல்வார்கள். ஆனால் என் தேவன் சுகத்தை தந்து என்னை எழுந்து நிற்க பண்ணுகிறவர். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. மனுஷனுடைய வீணான வார்த்தைகளை கேட்டு உங்கள் இருதயத்தை கரைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மனிதனுடைய வார்த்தைகள் வீணா போய்விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு
அதிலே நிலைத்து நின்று பாருங்கள். சிகரங்களை தொடத்தக்கதாய் தேவ மகிமை உங்கள் மேல் இறங்கி வரும். கண்மலையாகிய கிறிஸ்துவிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். மனிதன் நமக்கு எதிராய் என்ன செய்யக்கூடும்? கர்த்தர் நம் பக்கத்தில் நமக்கு பலனாயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த தேவ வார்த்தையை கேட்டு உம்மையே நோக்கி பார்த்து உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயம் உள்ள இந்த ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்து சருகாதபடி தேவனை நோக்கி பார்த்து உறுதியாய் உம்முடைய அடிச்சுவடியில நிலைத்து நின்று மேன்மைகளை காணத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் ஞானமுள்ள மனக்கண்களை கொடுங்க. இவர்களுடைய இருதயங்கள் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, இருளிலே பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய தேவனுடைய ஒளி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். வீண் வார்த்தைகளை பேசி தேவையில்லாத சம்பாஷணைகளை செய்து தங்களையே கெடுத்துக் கொள்ளாதபடி இந்த நாட்களில் தேவனுடைய பிரியம் எது, ஏக்கம் எது என்பதை அறிந்து அதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து இந்த உலகத்தின் மேன்மைகளுக்கு தங்களை ஆண்டவரை வேறு பிரித்து மக்கண்டு வாழுகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரலோக நன்மைகள் வெளிப்படுவதாக, ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் திறக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படட்டும், தேவ மகிமை சூழ்ந்து கொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை வாஞ்சையாய் தாகமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். இவர்கள் வீடுகளிலே சமாதானம் உண்டாகட்டும். இவர்கள் வாழ்க்கையில பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். கர்த்தரை முன்பாய் வைத்திருக்கிற மனுஷன் அசைக்கப்படுவதில் என்று சொன்னீங்க. அந்த ஜீவன், அந்த மேன்மை ஒவ்வொருவர் வாழ்விலும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள். அநேக புதியவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தங்கள் வாழ்வை செழிப்பாய் மாற்ற வழியமைத்துக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.